இந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பூந்தமல்லி தொகுதிக்கு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க பாதாள சாக்கடை. ஓகேவா? இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நிறைவேற்றிருக்காங்களா? போன வருஷத்துல மேல்மலையில நடுநிலை பள்ளியில வந்து அறிவியலை வெளியேறி அப்படின்ட்டு மாணவர்கள் நாமக்கல் உள்ள போறாங்க. கைகள் விழுந்தாங்க, கைகள் உடஞ்சாங்க. யார் வந்து செலவு பண்றது? யார் பாக்குறது? அடுத்த வாக்குறுதிக்கு கூட இதை எடுத்துட்டு போய் முன்னிறுத்துவீங்க. பாதாள சாக்கடை வந்தா 26 வந்தாங்க பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். கேட்டாக்க ஏங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்கன்னு மக்களுக்கு பயனடையக்கூடிய அடிப்படை வசதி கொண்ட ஏங்க இந்த நகரத்தை சுத்தி எந்த ஒரு இடமும் இல்லையா? ஒரே இடத்துல தான் இருப்பீங்களா? ஒரே இடத்துல ஒரே ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா? மற்ற ஹோட்டல்ல போய் தேவையா? இந்த வயிறு தேவையா இல்லையா? அதே மாதிரி அடிப்படை வசதி ஒரே இடத்துல அந்த இடத்துல தான் திட்டம் செயல்படுத்தணும்ன்றது என்ன இதுவா? இது என்ன அடிப்படை வசதிங்க? அன்னைக்கு அந்த தம்பி வந்து காப்பாற்ற விட்டு நடுநிலை பள்ளியிலேயே குடிக்கப்பட்டு கை உடஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? இதுவரை எதுவுமே செய்யல. உள்ள போறாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். தயவு செய்து 2026ல இங்க மொத்தமா வந்து 56 பூத் இருக்கு. ஓகேங்களா? வாக்குச்சாவடிகள் மொத்தம் 56 இருக்கு. மொத்தம் 21 வார்டு இருக்கு. இந்த 21 வார்டுலயும் 56 பூத்துலயும் தளபதி சின்னம் அறிவிப்பாரு. நீங்க வாக்களிங்க. அடிப்படை வசதி தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்றாரா இல்லையான்னு பாருங்க. பூந்தமல்லி தொகுதியில கண்டிப்பா பண்ணுவாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை உங்ககிட்ட வரைக்கும் நான் பேசல. என் கட்சி சார்ந்து இருக்க மாவட்ட நிர்வாகியில இருந்து மாநில நிர்வாகிகள் இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். வருஷம் வருஷம் இந்த வாக்குறுதி வருது. இதுக்கான அடிப்படை வசதியை நம்ம செஞ்சே தீரணும்.